பிரதான வழக்கின் விசாரணை முடியாமல் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இறுதி முடிவு எடுக்க முடியாது என்பதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நிராகரித்தது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சாட்சிகள் விசாரணை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நீதிபதி கார்த்திகேயன் முன்பு இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். இதேபோன்று கடந்த முறை பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட தடய அறிவியல் துணை உதவி இயக்குநர் மணிவண்ணனும் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள பிரதான வழக்கின் விசாரணை முடியாமல் அமலாக்கத்துறை வழக்கில் இறுதி முடிவு எடுக்க முடியாது, இதனால் வழக்கை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் வாரண்ட் பிறப்பித்து சாட்சியை வரவழைத்திருப்பதால் சாட்சிகளை விசாரிக்காமல் வழக்கை தள்ளி வைக்க முடியாது என கூறி செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கையை நீதிபதி நிராகரித்தார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.